அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். உண்மையிலேயே நம்ம சேனல் நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ குடுத்துட்டு இருக்கிறீங்கன்னு நீங்க சொல்றது அண்ட் நீங்க ஒவ்வொரு முறையும் எனக்கு மெசேஜ் பண்ணும்போதும் எனக்கு ரொம்ப புரியுது. அண்ட் நெறைய பேரண்ட்ஸும் ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப தேங்க் யூ. இன்னும் நெறைய நபர் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. மோர் தென் 70% சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சின்ன ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. எங்கள இன்னும் ஊக்குவிக்கும் உங்களுக்கான வீடியோஸ் நெறைய கொண்டு வந்து குடுக்கறதுக்காக, ஈவன் பிஸி ஷெட்யூல்ல உங்களுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப தேங்க் யூ. அடுத்தது இன்னைக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தோம். இப்போ கவர்ன்மென்ட் அண்ட் சீட்ஸ் சரண்டர் டூ கவர்ன்மென்ட் இன் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இது இருக்கு இல்லையா? இந்த கோட்டாக்கு நீங்க கவுன்சிலிங் போறப்போ எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யணும்? என்ன மாதிரியான ஃபீஸ் அமௌண்ட்ட வந்து கையில வச்சிருக்கணும் அப்படின்றது, என்னென்ன மாதிரியான மேண்டேட்டரியான அமௌண்ட்ஸ ப்ரௌச்சர்ல சொல்லியிருக்காங்க அப்படின்றத நான் இதில கேட்டகரி பண்ணியிருக்கேன். இங்க சைட்ல ஜீன்ற ஒரு கோடும் வந்துட்டே இருக்கும். அப்படின்னா ஜீன்ற அப்ளிகேஷன நீங்க போட்டிருந்தீங்கன்னா, அதுக்கு எவ்வளோ ஃபீஸ் வச்சிருக்கணும் அப்படின்றது தான் இதில இது. ஸோ இப்போ ஒரு சிலவங்க டவுட் இருக்கும். சார் நான் ஜியும் போட்டேன், எம்மும் போட்டேன். நான் எது வச்சிருக்கணும் அப்படின்னு கேட்டா, எம் அப்படின்ற இதுக்கு ஹையஸ்ட்டா என்ன இருக்கோ அத மட்டும் சேஃப்டிக்கு வச்சுக்கங்க. அவ்வளோதான். ஜிக்கு தனியா நீங்க அடிஷனலா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும், எம்முக்கு தனியா வச்சுக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ ஹையஸ்ட்டா எம்ன்ற அமௌண்ட்டுக்கு நீங்க 3மே போட்டிருக்கீங்கன்னா, ஏதோ ஒண்ணு தான் எடுக்க போறீங்க. அப்போ எம் தான் ஹையஸ்ட்டான அமௌண்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு என்னவோ அத மட்டும் வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். சரி, அடுத்த வீடியோக்குள்ள போகும். இந்த வீடியோ ஐ மீன் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்கா குடுத்துருக்கேன். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. கட் ஆஃப் தவிர்த்து வேற என்னனாலும் கேளுங்க. கண்டிப்பா டெஃபினட்டா உங்களுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட் பண்ண தயாரா இருக்கேன். அண்ட் நம்ம சேனல்ல கவுன்சில் வரைக்கும் நம்ம சேனலோட இன்ஃபர்மேஷன்ஸ வந்து பார்க்குறாங்க. நம்ம பார்க்குறாங்கன்றத விட, இன்னும் நம்ம நெறிய முறையில் நெறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கண்டிப்பா நான் வந்துட்டு இந்த வீடியோவ உங்களுக்கு ஒரு முக்கியமா ஏன்னா இதெல்லாம் எனக்கு கிடைக்கல. நான் படிக்கிறப்ப கிடைக்கல. ஸோ அப்ப எனக்கு இனி வரக்கூடிய நபர்கள் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லாம இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் இத ஷேர் பண்றேன். ஸோ முதல்ல ஜீன்ற கோட்டால அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, கவர்ன்மென்ட் காலேஜுக்கான எல்லா கவர்மெண்ட் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை, கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை 2வது காலேஜ் அது. அதன் பிறகு கவர்மெண்ட் ஆயுர்வேதா மெடிக்கல் காலேஜ் கோட்டார், கவர்மெண்ட் ஹோமியோபதி மெடிக்கல் காலேஜ் மதுரை திருமங்கலத்துல இருக்கு. கவர்மெண்ட் யுனானி மெடிக்கல் காலேஜ் வந்து நம்ம அரும்பாக்கம் கேம்பஸ்க்குள்ளேயே இருக்கு. ஸோ இதற்கான ஃபீஸ் அப்படின்றது ஒரு வருஷத்துக்கு டியூஷன் ஃபீஸ் அப்படின்றது மேக்ஸிமம் 10,000 to 12,000க்கு உள்ள இருக்குங்க. ஸோ நான் வெரி லெஸ்ன்னு குடுத்துருக்குது. மேபி அந்த சமயம் மாறலாம். ஏன்னா நான் கட்டின கவர்மெண்ட் வந்து இன்னும் ஃபீஸ ரிவைஸ்லாம் பண்ணல. நான் என்ன யூஜி படிக்கிறப்ப கட்டினனோ அதே ஃபீஸ் தான் இன்னைக்கு இருக்கு. எம்பிபிஎஸ் ஸ்டூடண்ட்ஸே 15,000 தான் கட்டிட்டு இருக்காங்க. ஸோ சின்ன சின்ன வேரியேஷன்ஸ்லாம் நம்ம இருக்கிற மாரி இருக்கும். ஸோ இதுதான் டியூஷன் ஃபீஸ் கவர்மெண்ட் காலேஜ்ல உங்களுக்கு சீட்டு கிடைச்சால் ரைட்டா? அதன் பிறகு இதில தான் ஒரு ட்விஸ்ட் மட்டும் குடுத்துருப்பாங்க. என்னன்னா, நான் ரீஃபண்டபிள் ப்ராசஸிங் ஃபீ இது முழுக்க கண்டிப்பா லாஸ்ட் வர பாருங்க. நெறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இதில வந்து பழைய போன மேனேஜ்மென்ட் கோட்டாக்கும் இதுக்கும் ஒரு சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கு. ஸோ நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்றது உங்களுக்கு ₹1000 எந்த கவர்மெண்ட் காலேஜ் எடுத்தாலும் நீங்க கவுன்சிலிங் அந்த டே ஜின்ற கோட்டா மூலியமா கவுன்சிலிங் போறீங்கன்னா கண்டிப்பா கட்டியே ஆகணும். சைன் போடுறப்போ கண்டிப்பா நம்ம 1000 குடுக்கணும். அதன் பிறகு இது வந்து நான் ரீஃபண்டபிள். அதன் பிறகு காஷன் டெபாசிட்ன்னு சொல்லக்கூடிய கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குது அப்படின்னா, அந்த காஷன் டெபாசிட் வந்து 5000 அப்படின்ற அமௌண்ட்ட உங்களுக்கு அப்ளிகேஷன் ப்ரௌச்சர்ல நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் அப்படின்னே குடுத்துருக்காங்க. ஒரு முறை அந்த பகுதிய மட்டும் ரீட் பண்ணி பாருங்க. ஸோ அதனால அப்ப நீங்க ஒரு கவர்மெண்ட் காலேஜ் சீட்டுக்கு நீங்க எடுக்கிறீங்க. கவர்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்க கையில இருக்க வேண்டிய அமௌண்ட் அப்படின்றது 6000 அப்படின்றது தான் இப்போ நிர்ணயம் பண்றோம். இதுக்கு பொதுவா நம்ம ஜெனரல் நீங்க கன்ஃபார்ம் கவர்மெண்ட் சீட்டே கிடைக்கும் அப்படின்னா, சேஃப்டிக்கு 10,000 கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இல்ல சார் எனக்கு ரொம்ப ஆசிலேஷன் இருக்கு. எனக்கு மேனேஜ்மெண்ட் ஆல் இந்தியா அதுன்னு போட்டதுன்னா, கண்டிப்பா 30,000 கையில வச்சுக்கிறது சேஃப்டிக்கு நல்லது நமக்கு. சரியா? ஸோ இத மட்டும் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கங்க. அதன் பிறகு அ மீதம் உள்ள அமௌண்ட் அந்த மீதம் இங்கெல்லாம் ஃபீஸ்லாம் கிடையாது. இங்கெல்லாம் நீங்க போய் அட்மிஷன் போட்டு வந்தா மட்டும் போதும். அவ்வளோதான். காலேஜஸ்க்கு போயிட்டு அட்மிஷன் போட்டு வந்தா மட்டும் தான் போதும். நான் படிக்கிறப்பலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டியூஷன் ஃபீஸ் வந்து ஆஃப்டர் நீங்க கட்டினா போதும். நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து ஆரம்பத்தில எங்களுக்கு ₹500 இருந்துச்சு. அதன் பிறகு சாரி இதில ஒரு மிஸ்டேக். இந்த பிபிடில ஒரு மிஸ்டேக் இருக்கு. நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் ஜின்ற வரதுல ₹1000 போட்டிருக்கோம் இல்லையா? அது ₹500 தான். பட் இதே மேனேஜ்மென்ட் கோட்டாக்கு 1000 வாங்குனாங்க. சரியா? ஸோ அதே பிபிடி இருக்கிறதுனால உங்களுக்கு வேரியேஷன் ஆகுது. மன்னிக்கணும். ஸோ அந்த இடம் உங்களுக்கு வந்து 500 தான். சரியா? 500 தான். அத மறந்துடக்கூடாது நீங்க. இந்த இடம் 500 தான். சரியா? ஸோ அத மிஸ் பண்ணிறாதீங்க. 500 தான். அத மட்டும் நம்ம
கண்டிப்பாக நோட் பண்ணிக்கிறோம். மேபி இது 500 ஏன்னா அவங்க சிம்பிளி ஓவரால் சொல்லிட்டாங்க. இந்த கவர்மெண்ட் காலேஜுக்கும் அதான் கவர்மெண்ட் சரண்டர்ட் செல்ஃப் ஃபினான்சிங் சீட்ஸுக்கும் நான் ரீஃபண்டபிள் அந்த கவுன்சிலிங் ஃபீஸ்ன்றது 500 தான். சரியா? அப்புறம் அடிஷ்னலாக நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்திங்கன்னா 5000 நீங்கள் கட்ட வேண்டியிருக்கும். பட் அதான் சொல்கிறேன், நான் படிக்கிற காலேஜில் இந்த நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் 5000 காஷன் டெபாசிட் கட்டுறேன்ல, அந்த காஷன் டெபாசிட் வந்து எனக்கு டியூஷன் ஃபீஸாக அங்கேயே எனக்கு என்னோட காலேஜுக்கு அனுப்பிடுவாங்க. அங்கேருந்து எனக்கு டிடக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நடந்தது. சரி. ஸோ இன்னொரு ப்ரௌச்சர்லாம் தெளிவாக படித்து சொல்கிறேன். அதாவது டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் அடிஷ்னலாக காஷன் டெபாசிட் இருக்குது, ஸ்காலர்ஷிப் ஏதாவது இருக்குது, ஃபீஸ் கன்செஷன் இருக்குது, ஹாஸ்டல் ஃபீஸ் ஏதாவது பே பண்ணணும் அப்படின்னா கன்சர்ன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸில் அங்கேயே உங்களுக்கு தேவைன்னா சொல்லி கலெக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு டைமும் கொடுப்பாங்க. உடனேலாம் கட்டணும் அப்படின்லாம் இல்லை. பட் இன்னொரு விஷயம், இந்த கவர்மெண்ட் காலேஜஸில் நீங்கள் ஹாஸ்டல் அவைல் பண்ண போகிறீங்கன்னா ஹாஸ்டலுக்கான காஷன் டெபாசிட்னு ஒன்று இருக்குது. அந்த ஹாஸ்டல் காஷன் டெபாசிட் ஒரு 3000 to 4000 வரலாம், 5000 வரலாம். ஸோ அடிஷ்னலாக அதுக்கு ஒரு 5000 அடிஷ்னலாக வச்சுக்கிறது நல்லது. ஸோ மேபி அது வந்து காலேஜுக்கு நீங்கள் போகிற சமயத்தில், சரியா, காலேஜுக்கு போகிற சமயத்தில் அதை நான் அடுத்தடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ப்ரைவேட் காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து இன்ஸ்டியூஷன் என்ன சொல்கிறாங்களோ அதுதான். சரியா? ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு பாளையங்கோட்டை, சென்னை, அப்புறம் பார்த்தீங்கன்னா மதுரை, திருமங்கலம், கோட்டார் ஆயுர்வேதா காலேஜ் ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்றது அடிஷ்னலாக நீங்கள் காஷன் டெபாசிட் செப்பரேட்டாக ஹாஸ்டலுக்குன்னு தனியாக அட்மிஷன் டைம் அங்கே உள்ளே போகிறப்ப கட்டுற மாதிரி இருக்கும். கவுன்சிலிங் வெனியூவில் கட்ட தேவையில்லை. ஸோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி நான் ரீஃபண்டபிள் 5000 அண்ட் நான் ரீஃபண்டபிள் அந்த அட் த டைம் ஆஃப் அட்டண்டன்ஸ் சைன் பண்ணுறப்போ 500 கட்டணும். ஸோ இதை தான் முன்னாடி ஸ்டைலில் மாற்றி போட்டிருந்தேன், மன்னிக்கணும். அதன் பிறகு ரெண்டாவது சார், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சீட் சரண்டர் டு கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ்னு ஒன்று சொன்னீங்கல்ல. ஸோ அந்த லிஸ்ட் ஆஃப் காலேஜஸ்க்குலாம் எவ்வளோ சார் ஃபீஸ்ன்னு கேட்டால் ஆனுவல் ஃபீஸ் வந்து 1,25,000 தான் அந்த இதில் வரக்கூடிய ஃபீஸுங்க. சரி, இதில் வந்து அவங்க நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி இந்த கேட்டகரியில் நீங்கள் சீட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கும் இதுவுமே 500 தான். சரியா? நான் வந்து உங்களுக்கு அந்த ஒரு மிஸ்டேக் வந்து நான் அதை விட்டுருக்கேன். ஸோ அதை தான் அப்படியே நம்ம ரீசெக் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் நான் ரீஃபண்டபிள் அட் த டைம் ஆஃப் சிக்னேச்சர் அந்த அட்டண்டன்ஸ் சைன் போடுறப்போ நீங்கள் வந்து 500 rupees வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதன் பிறகு இங்கே இதுவுமே நான் ரீஃபண்டபிள் ஃபீஸ் தான் கொடுத்துருக்காங்க. ரைட்டா? இதுவுமே நான் ரீஃபண்டபிள் தான், ரீஃபண்டபிள் கிடையாது. நான் ரீஃபண்டபிள் 10,000 rupees நீங்கள் வந்து கட்ட வேண்டி இருக்கும். சரியா? ஸோ தெளிவாக இங்கே போட்டிருப்பாங்க. இதுவும் நான் ரீஃபண்டபிள் தான். நான் ரீஃபண்டபிள் 5,000, அதே மாதிரி நான் ரீஃபண்டபிள் 10,000 rupees கேஷாக நீங்கள் வந்து ப்ரொவைட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இவ்வளோ தெளிவாக நம்ம உங்களுக்காக எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த 10,000 கவுன்சிலிங் சமயத்தில் கட்டுற மாதிரி இருக்கும். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சீட்ஸ் சரண்டர் டு கவர்மெண்ட் செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸில் நீங்கள் சீட் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங் வென்யூ போகிறப்போ நீங்கள் வச்சுருக்க வேண்டிய அமௌண்ட்டானது 10,000 + 500, 10,500 rupees வச்சுருந்தா போதும். ஆவரேஜாக நான் வந்து சொல்லக்கூடியது சேஃப்டிக்கு சேஃப்டிக்கு நீங்கள் 15,000 வச்சுக்கோங்க. இதுதான் சேஃபான ஒரு அமௌண்ட்டு. ஸோ அப்போ இந்த ஃபீஸ்லாம் எங்கே சார் கட்டணும்னு கேட்டால் 1,25,000 இதெல்லாம் இன்ஸ்டியூஷனில் கட்டணுங்க. இதுக்கும் இங்கேக்கும் சம்மந்தம் கிடையாது. இதே கவர்மெண்ட் காலேஜ்னால் நீங்கள் என்றைக்கு நீங்கள் போய் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அங்கே என்ன ஃபார்மாலிட்டிஸ் சொல்கிறாங்களோ ஃபீஸ்லாம் இருக்காது. மேக்ஸிமம் ஃபார்மாலிட்டிஸை முடிச்சுட்டு வர மாதிரி சைன் போட்டு பாண்ட்லாம் சைன் போட்டு வர மாதிரி இருக்கும். ஆனால் ப்ரைவேட் காலேஜஸ்னால் ஃபீஸ் மேக்ஸிமம் இப்போ இல்லை, கவுன்சிலிங் வென்யூவில் கிடையாது. நீங்கள் கவுன்சிலிங் வென்யூவில் ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. அந்த அலாட்மெண்ட் ஆர்டரை திரும்பவும் கொண்டு போய் இன்ஸ்டியூஷனில் இந்த டேட்டுக்குள்ளே ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த சமயத்தில் போகிறப்ப கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் கண்டிப்பாக ரெடி ஆகிடுங்க. அவ்வளோதான். அதன் பிறகு அதே மாதிரி முன்னாடி சொன்ன இன்ஃபர்மேஷன் அடிஷ்னலாக ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஏன்னா செல்ஃப் ஃபினான்சிங்கில் தான் எடுத்துருக்கிறீங்க கவர்மெண்ட் கோட்டா மூலிமா. ஸோ கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸில் எடுத்துருக்கீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னலாக ஹாஸ்டல் ஃபீஸோ அடிஷ்னலாக வேறு என்ன ஃபீஸ் சொல்கிறாங்களோ அதை அங்கே இன்ஸ்டியூஷன் சொல்கிற சமயத்தில் அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் நான் சொன்ன மாதிரி நான் ரீஃபண்டபிள் இங்கே 10,000 நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் நான் ரீஃபண்டபிள் அட்டண்டன்ஸ் சைன் பண்ணுறப்போ 500 கட்டுற மாதிரி இருக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இன்னும் நாங்கள் நிறைய கொடுக்க இருக்கிறோம். தயவுசெய்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க. நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்காக காத்திருக்கு. கட் ஆஃப்னு நிறைய பேர் கேட்குறீங்க. உண்மையிலேயே என்னென்னா கட் ஆஃப் இஸ் கைண்ட் ஆஃப் அ ப்ரெடிக்ஷன். சரியா? அந்த ப்ரெடிக்ஷன் அப்படின்றது நான் போன வருஷம் கட் ஆஃப் எனக்கு தெரியும். பட் இந்த வருஷம் நான் ஒரு முறை அப்சர்வ் பண்ணின பிறகு நான் உண்மையாக சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதோ பொதுவாக நீங்கள் கேட்குறதுக்காக நான் சொல்லணும் அப்படின்றது எனக்கு இல்லை. பட் ஒரு சில இண்டிவிஜுவல் மார்க்ஸ் பார்க்குறப்ப என்னால் டெஃபினட்டாக இந்த மார்க்கு கிடைக்கும் அப்படின்றத பர்சனலாக நான் வாட்ஸ்அப்லேயோ என்னது
கமெண்ட்லேயும் நான் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். பட் ப்ரெடிக்ஷன் அப்படின்றது கண்டிப்பாக என்னால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம சேனல் எப்போவுமே ரியாலிட்டி, ரியல் லைவ் கொஸ்டின்ஸ் அண்ட் ரியலாக உங்களுக்கான விஷயங்களை உங்களுக்கு அடுத்த கட்டம் போகிறதுக்கான விஷயத்தை கொண்டு வரதுக்காக இந்த சேனல் உருவாக்கி போயிட்டுருக்கு. தயவுசெய்து அதை நீங்கள் கேட்குறதுனால எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடா கட் ஆஃப் மட்டும் நம்ம போடாமல் இருக்குமே அப்படின்றது. கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயரில் கண்டிப்பாக உங்களோட ஜூனியருக்கு கண்டிப்பாக நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எல்லாமே போயிட்டு வந்த பிறகு உங்களோட கட் ஆஃப் என்ன அப்படின்றத நான் ஒரு எக்ஸல் ஷீட் கொடுப்பேன். அதில் கண்டிப்பாக நீங்கள் ஃபில் பண்ணி தாங்க. ஸோ டெஃபினட்டாக இந்த பேஸை வச்சு கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு நம்ம மூவ் ஆகிறோம். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சப்போர்ட் பண்ணதுக்கும். அண்ட் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறது, வாட்ஸ்அப் சேனலில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ வெரி மச்.